அண்ணா, நான் எப்பவுமே உங்க பக்கம் தான். என் விசுவாசம் எப்பவுமே உங்களுக்கு தான். போட்டா இப்படி கை விட்டுட்டியாடா? உன்னை ரொம்ப நல்லவன்னு நினைச்சு மாப்பிளன்னு சொல்லி தலையில தூக்கி வச்சிட்டு இருந்தேடா. ஆனா நீ எதை பத்தி யோசிக்காம இப்படி என் பொண்ண குப்பை மாதிரி தூக்கி போட்டியாடா? யோ, அதான் வேணான்னு தூக்கி போட்டான்ல, அப்புறம் என்ன? கிளம்பி போ. நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்கடா, நாசமா போயிருவீங்கடா. பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டியடா பாவி. என்னாச்சுப்பா? அப்பா, அப்பா எழுதுறீங்கப்பா. என்னாச்சுப்பா உங்களுக்கு? போய் அந்த தேன்மொழி முன்னாடி அசிங்கப்பட வேண்டியதா போச்சடா. அதை நினைச்சாதான்டா ரொம்ப அசிங்கமா இருக்கு. அது வேற இல்லாம அவ ரிப்போர்ட்டை வேற என்னென்ன கொடுக்க போறான்னு தெரியல. அண்ணே, இத போய் எதுக்கு நான் அசிங்கமா நினைக்கிறீங்க? தேன்மொழி என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவ கட்சியில என்ன வேணா ரிப்போர்ட் கொடுக்கட்டன, கொடுக்கறது எதுவுமே எடுபடாது. அண்ணே, நமக்கு தான் மேல் இடத்துல இருந்து எல்லா தலைவர்கிட்ட செல்வாக்கு இருக்குல்லண்ணே, பாத்துக்கலாண்ணே. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் நமக்கு ஒரு சந்தோஷம். இது வரைக்கும் நம்மள பிடிச்சிருந்த பிரச்சனை இன்னையோட போச்சுண்ணே. என்னடா சொல்ற? அதை தூக்கி நம்ம வெளில போட்டோம், அதுதான் எனக்கு சந்தோஷமே. ஆமான கர்ணாவை இந்து கழுத்துல தாலி கட்ட வச்சு அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம அவளை நம்ம கண்ணு எதிரிலேயே நாம நினைச்சா மாதிரி அவளை பழி வாங்கணும்னு நினைச்சா வந்த நாள்ல இருந்து நமக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனையை பண்ணி விட்டானே. கொடுங்க. என்னதான் ஒரு வகையில நம்ம அவளுக்கு டார்ச்சர் கொடுத்திருந்தாலும் அவளும் நமக்கு பல இடத்துல பெரிய பிரச்சனையா இருந்திருக்காங்க. அப்படிப்பட்டவளே நீங்க வெளியில தூக்கி வீசிட்டோம்ல,
அது ஒரு வகையில நமக்கு சந்தோஷம் தானே. அவ நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா போட்டா. அவ வந்த ஆரம்பத்திலே சித்ராவை படிக்க வைக்கிறேன்னு கூட்டிட்டு போனா. அப்புறம் சித்ராவே துணிச்சலா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்ல வச்சுட்டானே. இவ்வளவு ஏன் நம்ம அண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினதுல கூட பின்னாடி இவ வேலை இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டு பொம்பளைங்களுக்கு துணிச்சல் வந்து பல வேலைகளை பண்ணிருக்காங்கண்ணே. அவ வந்ததுக்கு அப்புறம் அவளால மாத்தி மாத்தி எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குண்ணே. யோசிச்சு பாருங்கண்ணே. இப்பெல்லாம் இவளை எப்படி வீழ்த்துறதுன்னு தான் என் மனசு முழுக்க சிந்தனையில இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஏதாவது சிரமத்தையோ கஷ்டத்தையோ அனுபவிச்சிருக்குமாண்ணே? அவளை ஏன இத்தனை வருஷமா விசுவாசமா இருந்த அந்த கர்ணாவை நமக்கு எதிராக அவ திருப்ப பார்த்திருக்கானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஜெயந்திக்கு குழந்தை இல்லைன்னு உடனே வேற ஒரு கல்யாணம் பண்ணலான்னு நீங்க ஒரு யோசனை சொன்னீங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் நம்ம கிட்ட வந்து நியாயம் கேட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?